தெரிகிறது. கற்பகரத்துல இருக்கிறவ கர்நாடகா போடுமான இல்லை, எங்கள் அண்ணனாகி தருமர். தருமரே தான். ஆமா. அப்ப தருமரை பார்த்தா கடை தொடிப்பேன். அவ்வளவுதான். ஆமா, என் கூட வா. புறப்பட்டு போவோம். தம்பி அண்ணா, என்ன நடந்தது? அண்ணா, நான் குறி பார்த்து கடை தொடுக்கின்ற போது எங்கே கருணையின் தலை? கர்ணனுடைய முகம். தம்பி என்னை பேச விடு. இல்லையா நீ புதுசா பேசு. 6 வர சொல்றது. எங்கே கண்ணனுடைய தலை? எனக்கு தலை வேணும். இப்ப தலை வேணுமா? ஏப்பா தலை வேணுமாப்பா? தலையா நெட்ல தம்பரா கொடுக்க சொல்லி தலை எப்படிடா யூடியா மகனே? எங்கே தலை? தருமனுடைய தலை. தலையை எடுத்து வருகிறேன் என்று கொய்து விட்டு வருகிறேன் என்று போய் கொண்டாயே. கர்ணன் தலை, கண்ணனுடைய தலை. அண்ணா, நான் கடை பார்த்து தொடுக்கின்ற போது உன் முகமும் அந்த கண்ணன் முகமும் ஒரு முகமா தோன்றியது. நான் திரும்பி வந்து விட்டேன் அண்ணா. என்னது ரதத்தில் இருந்தது? போல் தெரிந்தது. ஏண்டா தம்பி, அங்கு இருந்தது என் தலையை போல தெரியுது. வானத்தை போட வேண்டியதுதானே. நான் எப்படி எல்லாம் உன் முகத்தை பார்த்து கடை தொடுப்பேன். பாசம் மிக்க நேசம் மிக்க கோலன் ஒன்று வாழ வைக்க நீதானா உண்மையான நண்பன் தம்பி. இருந்தாலும் ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனிதனா? நீ எல்லாம் ஒரு மனிதனா? வயிற்றுக்கு சோறு திங்கிறாயா இல்ல பிரியாணி திங்கிறாயா? ஏண்டா இவ்வளவு போராட்டம் செய்வது எதற்காக? 18 நாள் பாரத போர் சண்டை துவம் செய்து நான் ஒரு எதுக்காக வந்தா? நீ சொல்ற நாகக்கடைக்கு பயந்து வந்திருக்கிறாய். நீ எல்லாம் ஒரு மனிதனா? ஏண்டா டேய், நீ கையில் வைத்து என்ன வில்லா? வேடிக்கையில் ஆயுதம் இருந்து என்ன தூக்கி எரிந்து விட்டு போ புலாப்பட்டி ஆத்துல. போடா. என் காலி வந்த யாரு படுத்தினாலும் சரி, அக்கினி பகவான் கொடுத்த சாபம். உடனே கடை தொடுப்பே. ஓ நமசிவாய நமக. என்ன கொல்றா? இல்ல கொல்றா மாமா. வாட்ல சப்பன். அவனை என்ன கொல்ல சொல்லு. பொறுமையா இருப்பா. ஆமா, என்ன மாமா என் மீது பணத்தை போக்குறான் தாங்கள் கேட பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனா இருப்பா. மாமா, ஏப்பா அர்ஜுனா. ஆமா, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இருந்தா வாரே அர்ஜுனா. நான் கோபக்காரன் தெரியுமா உங்களுக்கு? தம்பி, உன்னை பார்த்தாவே எனக்கு எரியாத பக்கமெல்லாம் எரியுதுடா. ஏன்னா அவன்டா உன்னை கூட்டி சொன்ன. சரி, எல்லாமே இவன் பொழப்பே அப்படித்தான் இருக்கும். சரி அண்ணா, டேய் மாமா, இதற்கு என்ன வழி என்று சொல்லுங்கள். ஏப்பா மாமா, இவ்வளவு சண்டை 18 வருஷம் காட்டுல தெரிஞ்சது எதுக்காக? எடுத்து உரை மாமா அவனுக்கு. அண்ணா இருண்ணா. அப்புறம் அண்ணனை கொண்டு விட்டு யாருக்கு மட்டும் சொட்டலான்னு இருக்கிறேன். மாமா, என் காடி வந்து இழிவுபடுத்தி பேசிவிட்டார். அதனால கடை கொடுத்து விட்டேன். அண்ணனா கொல்ல வேணாம். அண்ணன் கொல்ல வேணாம். தொடுத்த கடை அருகிலே இருக்க வஜ்ரத்திருமையில வைத்து விட்டு என்னுடன் புறப்பட குறிச்சி. இப்பயாவது ஒழுங்கு மரியாதை அவன் தலை எடுத்து வா. வசனப்படாய் பேச வேண்டாம். போகட்டுமா? போயிட்டோண்ணா. போகட்டுமா? போயிட்டோண்ணா. போய் வா தருமணம் தானா? காசு இருந்தா கூட ஒரு 200 அண்ணா, நான் ஆடு போய் கொல்ல. கர்ணனுடைய உயிர் போகவில்லை. என்ன காரணம்? கர்ணனுடைய உயிரை என்ன போல 1000 ஆயிரம் வந்தாலும் உன்ன போல 1000 அர்ஜுனன் வந்தாலும் எடுக்க முடியாது. அவன் செய்த தான தர்மங்கள் அவனுடைய உயிரை காத்து கொண்டிருக்கிறது. கர்ண செத்த விஷயத்தினை பாரிவளத்திற்கும் தர்மத்தில் சொல்லு. கர்ணன் உயிரோடு வருகிறேன். அப்படி ஆகட்டும்.
ஒரு நிராயுதபாணி மேலேயா மானத்தை செல்வது? நீ ஒரு வீரனா? உன்னை எதுக்குடா வீரன் என்று பேசுகிறார்கள்? கேடு கட்டவனே. ஐயோ எனக்கு ரத்தம் பெருகுதையா, எல்லாம் வரது போகுதையா. கண்களது இருள்கிறது, காதடைத்து போகிறது, என் உயிர் என்னை விட்டு நீங்க போகிறது. இந்த நேரத்துல யாரோ ஒரு அந்தனர் பிணக்கூட்டங்கள்லாம் காலால தள்ளிவிட்டு இந்த குச்சேத்திரம் வருகிறார். யாரத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது